உலகம் முழுவதும் பார்வையாளர்களை கொண்ட நம்முடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் மேலே இருந்த கோபத்தில் எம்ஜிஆர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டு அடிமை பெண் திரைப்படத்தில் பாடல் பாட வைக்கிறாரு. இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் கேட்டுக்கிட்டதுனால டிஎம்எஸ் அவர்கள் மறுபடியும் அடிமை பெண் படத்துக்குள்ளே வந்துடுறாரு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த பிரச்சனை தீராமலேயே இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடிச்ச ஒரு பாடலை படத்திலிருந்து முழுமையாக எம்ஜிஆர் நீக்கிறாரு. இனிமே எம்ஜிஆர் படங்களை டிஎம்எஸ் பாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தீயா சினிமா துறைக்குள்ள பரவுது. இந்த சூழ்நிலையில சிவாஜியுடைய ஒரு படத்துக்கு பாடல் பாட போன டி.எம். சௌந்தரராஜன் எம்ஜிஆர் மேல இருந்த கோவத்துல ஒரு பாடல் ஒன்று பாடுறாரு. இந்த பாடல் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. மறுபடியும் எம்ஜிஆருக்கும் டிஎம்எஸ்க்கும் என்ன பிரச்சனை நடந்தது? டிஎம்எஸ் பாடி முடித்ததற்கு பிறகு எம்ஜிஆரால் நீக்கப்பட்ட அந்த பாடல் என்ன? எம்ஜிஆர் மேல இருந்த கோவத்துல டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் என்ன? அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதற்கு காரணம் என்னன்னா, ரெண்டு பேர் மேலேயும் நம்ம தவறு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் என்ன நினைச்சார் அப்படின்னா, பொதுவாக அவருடைய குணாதிசயம் அப்படின்னா, அவர் எல்லாரையும் தனக்கான ஒரு ஆளாக மாற்ற பார்ப்பார். தனிப்பட்ட ரீதியில் நட்பு வச்சுக்கணும், தனியாக சந்தித்து பேசணும், தனியாக தன்னுடைய வீட்டுக்கு வந்து தான் கொடுக்கக்கூடிய விருந்தை ஏற்றுக்கணும் அப்படின்லாம் அவர் நினச்சார். ஆனால் டிஎம்எஸ் அவர்கள், என் கையில் தொழில் இருக்குது, திறமை இருக்குது, நான் யார் வீட்டு வாசலே வந்து நிற்க மாட்டேன், ஒரு பாடகருங்கிற முறையில் என்னை மதித்து கூப்பிட்டா நான் வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சார். எம்ஜிஆருடைய படங்களில் வேலை பார்க்குறதுக்கு எல்லாரும் போட்டி போட்டுருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு பெரிய பாடகர் அப்படிங்கிற அந்தஸ்திலே இருக்கார். நம்ம இறங்கி போய் இவரை கூப்பிட வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார். இது அவங்கவுங்களுடைய குணாதிசயம். டிஎம்எஸ் வந்து ஒருத்தருக்கான ஆளாக நம்ம போயிட்டோன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பாடல் பாடும்போது சங்கடமாக இருக்கும் இல்லையா? பொதுவான ஒரு நபராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைத்தார். இதில் ரெண்டு பேருமே நம்ம தவறு சொல்ல முடியாது. எம்ஜிஆருடைய பாணியில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சுயநலம் இருந்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவில் டிஎம்எஸ் அவர்களை கண்டுக்காமல் பேசாமல் எம்ஜிஆர் அவர்கள் அவமானப்படுத்துகிறாரு. அதற்கு பிறகு அவருடைய மகளுடைய கல்யாணத்தின் போது ஒரு பாடல் பதிவுக்கு அடிமை பெண் திரைப்படத்தில் கூப்பிட்றாரு. அப்போ டிஎம்எஸ் போகிறேன்னு சொன்னதுனால அவசரமாக எஸ்பிபியை கூப்பிட்டு அந்த பாடலை பாடுறதுக்கு அவங்க வந்து புக் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம கடந்த காணொலிகளிலே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்படி இரண்டு பேருக்குமான உரசல்கள் இருந்து அடிமை பெண் படத்திலிருந்தே டிஎம்எஸ் அவர்களை எம்ஜிஆர் வந்து நீக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொன்னதுனால இவர் வந்து படத்துக்குள்ளே வந்து சில பாடல்களை பாடுகிறார். இருந்தாலும் டிஎம்எஸுக்கும் எம்ஜிஆருக்குமான உரசல்கள் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. இது அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து வெளியாகுது. இப்போ கதாநாயகன் ஒரு புரியாத ஒரு ஆளாக இருப்பான். அவனுக்கு கதாநாயகி உலகத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி அடிமை பெண் திரைப்படத்தில் ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு வந்து ஒரு பாடல் வந்து பேக்ரவுண்டில் போகிற மாதிரியான ஒரு பாட்டு டிஎம்எஸ் அவர்கள் பாடல் பாடுறதுக்காக ஸ்டுடியோவில் வந்து இசையமைப்பாளரோட பேசிகிட்டு இருக்கிறாரு. கூடவே ஏஎல் ராகவன் அப்படிங்கிற பாடகர் வந்திருக்காரு. இந்த ஏஎல் ராகவன் ஏன் வந்திருக்காருன்னா, டிஎம்எஸும் அவரும் சேர்ந்து கல்லும் கனியாகும் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து தயாரித்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் கூடயே இருந்த ஒரு காலகட்டம். இப்போ எம்ஜிஆர் ஸ்டுடியோவுக்கு வந்தோன்னா இந்த ஏஎல் ராகவன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த படத்தில் இந்த வரக்கூடிய பாடல் தான் அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அடிமை பெண் திரைப்படத்தில் பார்த்துருக்கீங்களே, அது முதல்ல டிஎம்எஸ் தான் வந்து பாடுறாரு. இப்போ இந்த ஏஎல் ராகவனை கூப்பிட்டு எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனந்த ஜோதியில் வரக்கூடிய கடவுள் இருக்கின்றான் உன் கண்ணுக்கு தெரிகின்றதா அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா, அது மாதிரி பாட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏஎல் ராகவன் போய் இந்த விஷயத்த சொல்கிறார். சொன்னோன்னா டிஎம்எஸ்க்கு பயங்கரமாக கோபம் வருது. அதாவது சங்கீத ஞானமே இல்லாமல் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சிருப்பார் போல். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இருக்கின்றான் கண்ணுக்கு தெரிகின்றதா பாடல் என்ன மாதிரி பாட்டு, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, இது என்ன பாட்டு, இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், இது எப்படி அது மாதிரி பாட முடியும் அப்படின்னு கேட்டோன்னே அவரோட காதை மெதுவாக கடித்து சொல்லியிருக்காரு, இல்லை எம்ஜிஆர் தான் அந்த மாதிரி பாட சொல்கிறாரு அப்படின்னோடனே டிஎம்எஸ்க்கு மறுபடியும் கோவம் வருது. இப்போ டிஎம்எஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது சொல்லணும்னா, ஏதாவது ஒரு மாதிரி பாட்டு வேணும்னா அதை வந்து இசையமைப்பாளர்கிட்டலாம் சொல்லணும். இப்போ அவர் சொல்கிற மாதிரி நான் பாடிடுவேன்ல, ஏன் இதை வந்து என்கிட்ட நேரடியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எம்ஜிஆர் காதில் விழுகிற மாதிரியே சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னா எம்ஜிஆருக்கு வந்து பயங்கரமாக கோபம் வருது. நான் வந்து காசு போட்டு படம் எடுக்கிறேன், அந்த படத்தில் ஒரு பாடல் இப்படி தான் வேணும்னு சொல்லி நான் ஆசைப்படக்கூடாதா, இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியாதுன்னு இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக அந்த ரெக்கார்டிங் தேட்டர்லேருந்து கிளம்பி போயிடுறாரு. டிஎம்எஸ் அவர்கள் அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு அப்படிங்கிற பாடலை பாடி முடித்து ரெக்கார்ட் ஆகிடுது. ஆனால் எம்ஜிஆர் அந்த பாடலை
படத்திலிருந்து நீக்குகிறார். எந்த அளவுக்கு ஒரு கோபம் வருதுன்னா, இந்த பாடலை நான் யாரை வச்சு வேணாலும் நான் பாட வைப்பேன் அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக சிச்சுவேஷனை மாற்றி ஜெயலலிதா அவர்களே பாட வைக்கிறாரு. அதாவது நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகை வச்சு கூட நான் பாட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக ஜெயலலிதா வச்சு அந்த பாடல் பதிவும் முடிந்து விடுகிறது. அதாவது டிஎம்எஸ் மேலே இருந்த கோபத்தில் அவர் பாடி முடித்த ஒரு பாடலை எம்ஜிஆர் அந்த படத்திலிருந்து நீக்குகிறார். இப்படி தான் பாடி முடித்த ஒரு பாடலை நீக்கிட்டு அதே பாடலை ஒரு நடிகை வச்சு எம்ஜிஆர் ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தி வந்து டிஎம்எஸ் அவர்களுடைய காதுக்கு போது பயங்கரமாக கோபப்படுறாரு. இந்த காலகட்டத்தில் தன்னுடைய திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி டிஎம்எஸ் அவர்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். இப்போ வர்றவங்க கிட்டலாம் இந்த விஷயங்களை பற்றி காரசாரமாக சொல்கிறார். குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட முதல் விஷயம் என்னென்னா, பத்திரிகைகளில் வந்து டிஎம்எஸ் சுசிலா பேர்கள் வந்து ஓரமாக போடப்பட்டு அந்த காலத்தில் புதிய பாடகர்களுடைய அந்த பாடல்களை ரொம்ப ஸ்லாகிச்சு வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இது டிஎம்எஸ் அவர்களுக்கு மனதை காயப்படுத்துது இல்லையா? இந்த விஷயங்களை சொல்கிறாரு. புது புது பாடகர்கள் சாதாரணமாக ஒரு பாட்டு பாடுறாங்க, அதை வந்து ஸ்லாகிச்சு இவ்வளோ தூரம் எழுதுகிறாங்க, என்னை போன்ற சுசிலாவை போன்ற மூத்த பாடகர்கள் வந்து விட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் காட்டாமல் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஹிந்தி திரைப்பட உலகத்தில் பின்னணி பாடக்கூடியவர்களை அந்த நடிகர்கள் எப்படி கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க, நம்ம ஊரில் அந்த மாதிரி நிலைமை இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் காரசாரமாக சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே என்ன நடக்குதுன்னா, அப்போ 2-3 மேடை கச்சேரிகளுக்கு டிஎம்எஸ் அவர்கள் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மேலே அவர் கோபமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ கீழே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எம்ஜிஆர் படத்தில் அந்த பாட்டை பாடுங்க, இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி கீழே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ டிஎம்எஸ் ஐயா அவர்களும் மனுஷன் தானே, அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு இல்லைப்பா, அதெல்லாம் நான் பாடின பாட்டு, எம்ஜிஆர் அதுக்கு வாயு மட்டும்தான் அசிச்சிருக்காரு, அதனால இந்த பாட்டு வேணும் அந்த பாட்டு வேணும் அப்படின்னு மட்டும் கேளுங்க, எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் ஏன் பாட்டு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிடுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் சினிமா துறைக்குள்ளே தீயா பரவி இந்த எம்ஜிஆருக்கு கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 1க்கு 2 போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இதை கேட்டோன்னா எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓ அப்படியெல்லாம் பேசுகிறாரா, அப்படின்னா இனிமேல் டிஎம்எஸ் வந்து இனிமேல் நம்ம படங்களுக்கு வந்து வேணாம், அவர் இல்லாமலே நம்மளால் படங்களை வந்து ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளும் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெருங்கினவங்கிட்ட இதை வந்து சொல்கிறாரு. இந்த தகவல் சினிமா துறைக்குள்ளே ரொம்ப ஒரு தீயாக பரவுது. 2-3 நாள் கழிச்சு டிஎம்எஸ் அவர்கள் பாடல் பாடுறதுக்காக வழக்கம் போல் அதிகாலையில் கிளம்பி ஒரு ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. போனால் எல்லாரும் பயங்கரமாக வந்து டிஎம்எஸ்ட்டை வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. என்னென்ன இனிமேல் எம்ஜிஆர் படத்தில் வந்து நீங்கள் பாட மாட்டீங்களாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட இல்லைப்பா, என் பொண்ணு கல்யாணம், நான் போயிட்டு வந்து பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. மேடை கச்சேரியில் எம்ஜிஆர் பாட்டு வேணும்னு கேட்டாங்க, அது ஏன் பாட்டுன்னு சொன்னேன், அதை போய் யாரோ 1க்கு 2 எம்ஜிஆர்ட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க போல் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதை கேட்டவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா எம்ஜிஆர் பாடலெல்லாம் இனிமேல் நீங்கள் பாடலைன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு கோபம் வருது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, அன்னைக்கு இசைத்துறையில் உச்சத்தில் இருக்கிறவர், டிஎம்எஸ் இல்லாமல் சினிமா பாடல்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறவர். இப்போ எம்ஜிஆர் படத்தில் பாடலைன்னா நமக்கு எதிர்காலமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களே, அதுவும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கோபம் வருது. அப்போ எம்ஜிஆர் கூப்பிடலன்னா எனக்கு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு சொல்லணும்னு தோணும் இல்லையா? அதை சொன்னாலும் இதே 1க்கு 2 போய் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது சொல்லவும் முடியலை, முழுங்கவும் முடியலை. என்ன பண்ணுறதுன்னு ஒரு மனக்குமுறலோட அடுத்து சிவாஜி திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு கிளம்பி போகிறாரு. உள்ளே போனால் அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமான அந்த மாதவன் அப்படிங்கிறவர் அவர் பாட வேண்டிய அந்த சிவாஜி பாடலுக்கான சிச்சுவேஷனை விலக்கி டிஎம்எஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இயக்குனர் அந்த பாடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை விலக்கி சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் டிஎம்எஸ் அவர்கள் உணர்வு பூர்வமாக பாடுவார் அப்படின்னு சொல்லி. படம் வந்து சிவாஜி படம், எங்கள் ஊர் ராஜா அப்படிங்கிற ஒரு படம். இதில் சிவாஜி வந்து ஒரு சின்ன ஊருக்கு ஒரு ஜமீன்தாராக இருப்பார், கிட்டத்தட்ட ராஜா மாதிரி. மக்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எல்லா சொத்துக்களையும் வந்து இழந்துடுவார். குறிப்பாக சொல்லணும்னா அவர் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த அரண்மனையும் வந்து இழந்துருவார். அதை மறுபடியும் மீட்கிறதுக்காக சிவாஜி கதாபாத்திரம் போராடிக்கிட்டு இருக்கோம். நடுவில் வந்து ரொம்ப கஷ்டம் வந்துடும். இனிமேல் ராஜா அவ்வளவுதான், இனிமேல் எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது, இல்லை நான் மறுபடியும் வாழ்க்கையில் உயர்ந்து என்னுடைய இழந்து போன சொத்துக்களையெல்லாம் நான் வந்து மீட்பேன் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த சிச்சுவேஷனை டிஎம்எஸ் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணதாசன் இந்த சிச்சுவேஷனுக்கு எழுதின பாடல் வரிகளை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே டிஎம்எஸ் மனசில் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் அதோடைய நிலைமை என்ன, நான் விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்கடா, நான் மறுபடியும் மேலே வருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுற மாதிரி தானே இருக்குது. கிட்டத்தட்ட டிஎம்எஸ் அவர்களுடைய மனநிலைமையும் அதுதான். எம்ஜிஆர் படத்தில் பாடலைன்னா என்னென்ன பண்ணுவீங்க, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க இல்லையா. நான் விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க, நான் மறுபடியும் வாழ்க்கையில் உயர்ந்து வருவேன் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களும் சவால் விடுற மனநிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனால் அதை வெளிப்படுத்த விரும்பலை. அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்ச்சியாக இந்த பாடல் அமைகிறது. ரொம்ப உணர்வுபூர்வமாக அனுபவித்து
அந்த பாடலை மிகச்சிறப்பாக அந்த சிவாஜி படத்துக்கு டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடிக்கிறார். இந்த பாடல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக வருது. அதாவது இது வந்து ஒரு செவிவெளி செய்தி அல்ல, இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி. எம்ஜிஆர் மேலே இருந்த அந்த கோபத்தில் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாகத்தான் இந்த பாடல் அப்படிங்கிறது அமைகிறது. இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்க ஒரு ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க அப்படிங்கிற அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்கும்போது டிஎம்எஸ் அவர்கள் எவ்வளவு அனுபவிச்சு எவ்வளவு உணர்வுபூர்வமாக இந்த பாடலை பாடியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்படி எம்ஜிஆருக்கும் டிஎம்எஸுக்குமான பனிப்போர் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எதிர்த்தவங்களெல்லாம் அடிபணிய வைக்கிறது தான் எம்ஜிஆரோட ஸ்டைலு. ஆனால் இந்த பனிப்போர் எப்படி போய் முடிந்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான வரலாறு. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வந்து நிச்சயமாக பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் படங்கள் இனிமேல் டிஎம்எஸ் கிடையாது, அந்த பாடல்களையெல்லாம் அவர் பாட போகிறதில்ல, புதிய பாடகர்கள் தான் பாட போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வெளியான அதே நாளில் எம்ஜிஆருக்கு பதில் சொல்லும் விதமாக டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பாடல் பாடினார். அதற்கு இயற்கையும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. புகழ்பெற்ற பின்னணி பாடகரான டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அவருடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இன்னும் நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.